சில விஷயங்களுக்கு நம்ம நின்று எதிர்கொள்ளணுங்க. பல விஷயங்களை நின்று எதிர்கொள்ள வேண்டும். நாம் பல விஷயங்களை நின்று எதிர்கொள்வதில்லை. ஜப்பான் நாட்டுல போயிட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர். மீன் இருக்குல்ல, உயிரோடு மீன் சாப்பிடுவாங்க. நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்த போது ஒரு ஜாப்பனீஸ், ஒரு தமிழர் ஜாப்பனீஸை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் எங்களுக்கு விருந்து இருந்தது. வெஜிடேரியன் ஃபுட் தான் கொடுத்தாங்க. என் கூட வந்த ஒரு பேச்சாளர் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேட்டார்னா, மீன் நாருமே பச்சையா சாப்பிட்டா எப்படி சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். அந்த அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்லுச்சுங்க. சூப்பர் பதில். அது நாரத்துக்கு முன்னால நாங்க சாப்பிட்டுருவோம், நீங்க தான் நாரணத்துக்கு அப்புறமா சமைக்கிறீங்கன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த பதில். உயிரோட மீனை அவங்க சாப்பிடுறாங்க, பசுமையா அப்படியே சாப்பிடுறாங்க, ப்ரானிக் ஃபுட்டா சாப்பிடுறாங்க, அப்படியே பசுமையா சாப்பிடுறாங்க. சொன்னா அங்கிருந்து ஒரு மீன் கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு ஒரு மீனவர். மீன் விக்கல, ஏன்னா மீன்ல உயிர் இல்லை. உயிர் இல்லை மீன்ல. இந்த உயிரோட மீனை பிடிச்சிட்டு வந்து போடுறது. நீங்க மீன் வீட்டுல சமைக்கிறவங்களுக்கு தெரியும். ஆச்சியோ அம்மாவோ மார்க்கெட்டுக்கு போனேன், உயிருள்ள மீன் கிடைக்கலம்பாங்க. உயிருள்ள மீன்னா துடிச்சிட்டு இருக்கிற மீன் இல்ல, அந்த மீனை தொட்டாலே அதுல உயிர் இருக்கும். அது இறந்து போயிருந்தாலும் அதுல உயிர் இருக்கிற மீனா இருக்கும். அதான் ப்ரானிக் ஃபுட். அது இல்ல, யாருமே வாங்கல ஜாப்பனீஸ். உடனே அவன் என்ன செய்யறான், உள்ள போய் அது நன்னீர்ல இருக்கிற மீன் வெளியில வர்றதுக்குள்ள கெட்டு போகுது. அதனால அதை மறுபடியும் அந்த நன்னீர்லயே போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்தாலும் கடல்ல அந்த பெரிய ஏரியில நீந்தன மீன் சின்ன இதுல செத்து போகுது. அதுக்கு அவன் ஒரு ஐடியா பண்ணாங்க. என்ன ஐடியா பண்ணானா, பெரிய சொரா மீன் இருக்குல்ல, சுறாவை உள்ள போட்டான். பெரிய சுறாவை 2 உள்ள போட்டான். அந்த பேரல்ல போட்டுட்டு மீனை பிடிச்சிட்டு வந்தான். எல்லா மீன்ல அந்த சொரா ஒரு 100 மீன் போட்டானா ஒரு 20 மீன் சாப்பிட்டுருச்சு சொரா. ஆனா மீதி இருக்கிற 80 மீன் உயிரோட இருந்துச்சு. அதுக்கு அவன் காரணத்தை எழுதுறான். அந்த ஏரியிலிருந்து எடுத்த மீன் உள்ளே சேருகின்ற பொழுது அது தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது அப்படிங்கிற நிலையில சேருது. அதனால அதுல உயிர் இல்ல. ஆனா இந்த சுறாவை போட்ட பிறகு அந்த மீன் சாப்பிடறதுக்காக அந்த சுறா சுத்தும் பொழுது அந்த போராட்டத்துல இருந்தது பாருங்க. அந்த மத்த மீன்கள், உயிர் கொடுக்காத மத்த மீன்கள், அந்த போராட்ட குணத்தாலேயே உடம்புல உயிர் சத்தோட சேர்ந்துருச்சுன்னு எழுதுறாங்க. சொல்லிட்டவன் என்ன சொல்றான், போராட்டம் இருக்கின்ற வரைக்கும் தான் வாழ்க்கையில் உயிர்ப்பு இருக்கும் என்று பேசுகிறான். போராட்டம் வேண்டாம் என்று சொல்லுவதல்ல, போராட்டத்தை சரியாக எதிர்கொள்ளக்கூடிய, அது எந்த போராட்டமாகவும், ஒன்று மன போராட்டமாகவும் இருக்கலாம், உடல் போராட்டமாகவும் இருக்கலாம், சமூக போராட்டமாகவும் இருக்கலாம். அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர மற்றவர்கள் தோற்று போகிறார்கள். போராட்டத்தை பார்த்து பயந்து போறது அல்ல, போராட்டம் வேண்டாம் என்று சொல்லுவது அல்ல, இருக்கின்ற போராட்டத்தை சரியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள். எனக்கு சாதாரணமா ஒரு டீச்சரா இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம இன்னைக்கு +1 +2 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நடத்துறாங்க. இப்போ 3rd ஸ்டாண்டர்ட்கே நடத்த வேண்டியதா இருக்கு. ஏன்னா அங்க ஃபெயில் ஆக போறாங்க இப்போ. ஸோ எல்லாருக்கும் அந்த மோட்டிவேஷன் தேவைப்படுது. இப்போ எனக்கு ஒரே ஒரு குவெஸ்டினுங்க. எனக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். நான் காலையில சாப்பிடும் போது சொல்றாருங்க மனுஷன், தட்டுல என்ன இருக்குன்னு பார்த்து நானும் சாப்பிடலான்னு பார்த்தேன். பரமன் சார், என்னதான் சாப்பிடுறீங்க, இப்படி ஃபிட்டா இருக்கிறீங்களே? நான் எல்லாம் சாப்பிடுவேன் பாருங்க. அப்படி கோவம் வந்துச்சுங்க எனக்கு. யார்கிட்டயே போய் நீங்க இவ்வளவு நல்லா இருக்கிறீங்களே, நான் அதெல்லாம் ஒண்ணுமே போட்டுக்கிறது இல்லைங்க, ஜஸ்ட் அப்படிம்பாங்க. ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணுகிட்ட எக்ஸாமினேஷன் ஹால் போகும்போது கூப்பிட்டு கேளுங்களேன், சும்மா பேசினாலே சொல்லுவாங்க ஒண்ணுமே படிக்கலப்பா. பார்த்துருக்கீங்களா? நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டாங்க. டீச்சரா சொல்றேன், ஃபர்ஸ்ட் மார்க் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ப்ரொஃபஸர் ஆயிருப்பீங்க சார். நல்ல வேலை படிக்கல, பெரிய தொழிலதிபர் ஆயிட்டீங்க, பெரிய தொழிலதிபர் ஆயிட்டீங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கணும். அப்படிதான் நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும்.
எவளும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாளோ அவளெல்லாம் ஜெயிக்கணும். அப்படின்னா எப்படி? இப்ப என் கிளாஸ்ல சத்யபாமா தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா, நான் 58 தான். சத்யபாமா எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. நான் எங்க நிக்கிறேன்னு சத்யபாமாக்கு தெரியும்ல. ஜெயிக்கிறதுங்க, வாழ்வில் ஜெயிக்கிறதுங்கிறது என்னது? மார்க் வாங்குறது இல்ல, பணம் சம்பாதிப்பது அல்ல, வாழ்க்கையை முழுமையாக கொண்டு சேர்ப்பது, முழுமையான நிறைவோடு இருப்பது. நம்மில் பல பேருக்கு இந்த ரகசியங்கள் தெரிவதில்லை. இந்த ரகசியங்கள் தெரியாத காரணத்தினால்தான் அவர் அழகா சொன்னாருங்க ஒரு விஷயம். ரொம்ப ஆழமா யோசிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில ரகசியங்களை சொல்கிறார்கள், ஆனால் அந்த ரகசியங்கள் புரிவதில்லை. அந்த புரிவதற்கு இன்னும் சில சொற்கள் தேவைப்படுகின்றன. இன்னும் சில சொற்கள்